ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் அன்பான வாழ்த்துக்கள். சுகமாயிருப்பீர்களாக, தைரியமாய் மன மகிழ்ச்சியாய் இருப்பீர்களாக. இந்த சனிக்கிழமை காலையில் ஒரு வேத பகுதியை நான் வாசிக்க விரும்புகிறேன். தாவீதின் சங்கீதம் என்று சொல்லப்படுகிற 12ஆம் சங்கீதம் 5ஆம் வசனத்தை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். ஏழைகள் பாழாக்கப்பட்டது நிமித்தமும் எளியவர்கள் விடும் பெருமூச்சு நிமித்தமும் நான் இப்பொழுது எழுந்து அவன் ஏங்குகிற பாதுகாப்பிலே அவனை வைப்பேன் என்று கர்த்தர் சொல்கிறார். இந்த நாளில் இந்த இடத்தில் வாசிக்கும் பொழுது தாவீது ராஜா தான் இதை எழுதுகிறார். ரட்சியும் கர்த்தாவே, பக்தி உள்ளவன் அற்று போகிறான், உண்மை உள்ளவர்கள் மனுபுத்திரில் இல்லை என்ற ஏக்கத்தோடு அவன் கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணுகிறான். அப்படி பண்ணும் பொழுது கர்த்தர் அவனுக்கு சொல்லுகிற பதிலை, உத்தரத்தை அவன் சொல்லுகிறான். For the oppression of the poor, for the sighing of the needy, now will I arise, say the Lord. I will set him in safety from him that puffeth at him. என்ன அழகான வார்த்தைகள்! இன்றைக்கு உலகமெல்லாம் சமூக நீதி என்றும் மற்றெல்லாம் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் உண்மையான சமூக நீதியையும் சமூக சீர்திருத்தத்தையும் கொண்டு வந்தவர் என் ஆண்டவராக இயேசுநாதர். இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது என்று கேட்டால், ஏழைகள் பாழாக்கப்பட்டது நிமித்தம் நான் என்ன செய்ய போகிறேன்? எளியவர்கள் ஒரு பெரும் 4-5 வார்த்தையை 10 வார்த்தைகளை சொல்லி ஜெபிக்க கூட வேண்டிய அவசியம் இல்லை. உன்னுடைய பெருமூச்சை கவனிக்கிறவர் உன் ஆண்டவராகிய கர்த்தர். உனக்கு பேச்சு வரல, எப்படி வெளிப்படுத்துறதுன்னு தெரியல, பாழாக்கப்பட்டதை குறித்து சொல்ல வேண்டும் என்று வாய் சொல்ல வருகிறது, சொல்ல தெரியல. உனக்குள்ளே இருந்து வெளியே வருகிறது வெறும் ஒரு பெருமூச்சு மட்டும்தான். அவ்வளோதான். வசனம் சொல்லுகிறது, எளியவர்கள் விடும் பெருமூச்சு நிமித்தம் நான் இப்பொழுது எழும்பி, பிரைஸ் காட், உன் பெருமூச்சை கேட்டுட்டு உட்கார்ந்து இருக்கிறவர் அல்ல என் ஆண்டவராகிய கர்த்தர். மனிதருடைய கஷ்டங்களை சொல்ல 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 அதை கேட்டு கேளாதவர்கள் போல் இருக்கிறவராய் அவர் அல்ல. எளியவர்கள் விடும் பெருமூச்சு நிமித்தமாய் நான் இப்பொழுது எழும்பி அவன் ஏங்குகிற பாதுகாப்பில். அப்போ என்ன அவனுடைய ஏக்கம்? என்ன, எனக்கு ஒரு பாதுகாப்பு இருக்காதா? ஒரு ஏக்கம் அவனுக்கு. இன்றைக்கும் இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற விசுவாசிகளில் அநேகர் இந்த ஏக்கத்தோடு இருக்கிறீர்கள். எனக்கு ஒரு பாதுகாப்பு இல்லையே, பாதுகாப்பு கிடைக்குமா? யார்கிட்ட போய் சொல்லுவேன், எப்படி சொல்லுவேன்? வார்த்தைகள் இல்லையே. உனக்கு வார்த்தைகள் இல்லாட்டா பரவாயில்ல பிரதர் அண்ட் சிஸ்டர். உன்னுடைய பெருமூச்சை கண்டு உனக்காக மனதுருகுகிறேன். தான் இருக்கிற ஸ்தானத்தை விட்டு எழும்பி நின்று உன்னை நீ ஏங்குகிற பாதுகாப்பில் கொண்டு வைப்பேன் என்று உன் ஆண்டவராகிய கர்த்தர் சொல்லுகிறார். இந்த பாதுகாப்பு நேராய் கர்த்தர் நம்மை நடத்தும்படி, ஒருவேளை வார்த்தை என்கிற ஜெபம் இல்லாமல் இருக்கலாம், பெருமூச்சு என்கிறதான ஜெபத்தை அவருடைய சன்னிதானத்தில் ஏற்படுப்போமா? அந்த பெருமூச்சு கர்த்தரை இருக்கிற இடத்துலேருந்து எழும்ப செய்யும், உங்களுக்கு தேவையான பாதுகாப்பை கட்டளையிடும். அது இந்த நாளிலே என் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கும் எனக்கும் செய்வாராக. பரிசுத்த பிதாவே, உங்களுடைய வார்த்தைகள் எவ்வளோ அழகானவைகள். அந்த வார்த்தைகளை நாங்கள் நேசிக்கிறோம். அந்த வார்த்தைகளுக்கு எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். இன்று காலை யாரெல்லாம் கர்த்தாவே ஏக்க பெருமூச்சு விடுகிறார்களோ அவளுக்காக எழும்பி நின்று அவளுக்கு உரிய பாதுகாப்பை நீர் வழங்குவீராக. அதற்காகத்தானே இந்த உலகத்தில் வந்து ஜீவனை கொடுத்தீர். உம்முடைய காயங்களால் எங்கள் காயங்களை ஆற்றுகிறீர். உம்முடைய மரணத்தால் எங்களுக்கு நித்திய ஜீவனை தருகிறீர். உம்முடைய தரித்திரத்தினால் எங்களை ஐஸ்வர்ய சம்பன்னராக்குகிறீர். இப்பொழுது ஏழைகள் விடும் பெருமூச்சுக்காக எழும்பி அவனுக்குரிய பாதுகாப்பை இந்த காலையில் கட்டளையிடுவீராக. நீர் அப்படி செய்ததற்காக உமக்கு நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். இந்த காலையில் உங்களுக்கு சொல்கிறேன், உங்கள் ஏக்க பெருமூச்சுக்கெல்லாம் கர்த்தரிடத்திலே பதில் உண்டு. பெற்றுக்கொள்ளுங்கள், ஆசீர்வதிக்கப்படுங்கள். God bless you abundantly today, again and again. Amen.